எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி அண்ட் வெல்கம் டு பிசிக்ஸ் வாலா. எஸ், நம்மளோட பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பயாலஜி எக்ஸாம் முடிஞ்சு நம்ம பேப்பர் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், எத்தனை பேரு நீங்க சென்டம் எடுக்க போறீங்க, எத்தனை பேரு 65 பிளஸ் நீங்க வாங்க போறீங்க, எத்தனை பேரு 60 பிளஸ் வாங்க போறீங்க, அண்ட் யாரெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்த மார்க்கை விட அதிகமா வந்திருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே உங்களோட காமெண்ட்ஸை நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். எஸ், அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு நீங்க ஈஸியா ஃபீல் பண்ணீங்களா, மாடரேட்டா இருந்துச்சா, இல்ல உங்க பேப்பர் டஃபா இருந்துச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதையும் நீங்க என்ன பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல இங்க மென்ஷன் பண்ணுங்க. சரியா? எஸ், நம்மளோட பயாலஜி எக்ஸாம் நம்ம சொன்ன கொஸ்டின் பேப்பர், நம்ம சொன்ன டிஸ்கஷன் நம்ம என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணது எப்போ, நம்ம மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு ஈவினிங் சொன்ன கொஸ்டின்ல இருந்து இன்னைக்கு காலையில சொன்ன கொஸ்டின் வரைக்கும் அந்த கொஸ்டின் தான் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. கரெக்டா? அந்த கொஸ்டின் தான் என்ன வந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. நான் சொன்ன எல்லா கொஸ்டின், நம்ம பாட்னி சார் சொன்ன கொஸ்டின்ஸ், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேப்பரா கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த பேப்பர் எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சென்டம் 70 out of 70 வாங்குறீங்க, வெரி நைஸ். கிளாசிக் பிளாக் 60 out of 70, சரி, வெரி நைஸ். ஹாய் 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 அஞ்சனா. சென்டம் எடுக்கிறீங்க செல்வராஜ், சூப்பர் சூப்பர். 99 கன்ஃபார்ம். பிரியதர்ஷினி, வாவ், அமேசிங், சூப்பர் ராகண்ணா. சோ நீங்க எல்லாருமே எப்படி இருந்துச்சு? நம்ம படிச்ச பேப்பர் தான் வந்திருந்ததா, நம்ம படிச்ச கொஸ்டின் பேப்பர் தான், கொஸ்டின் தானே வந்திருந்தது. 1 or 2 கொஸ்டின்ஸ் தவிர இது எல்லாமே கிட்டத்தட்ட 95% கொஸ்டின் பேப்பர் நம்ம சொன்ன பேப்பர், நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்திருந்தது. கரெக்ட் தானே? எஸ், ரைட். சோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஐ மீன் ஆன்சர் என்ன அப்படிங்கறது நான் சொல்ல போறேன். 1 மார்க் ஆன்சர் சொல்ல போறேன், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ அதோட ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரியா? என்ன சொல்ல போறேன், ஆன்சர் கொடுக்க போறேன். சோ அதனால நீங்க ரெடியா இருக்கீங்களா? கொஸ்டின் பேப்பர், பயாலஜி கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் செக் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? 1 மார்க்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பாட்டனி 1 மார்க், அதுக்கப்புறம் ஜுவாலஜி 1 மார்க். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாட்டனி 1 மார்க், அதுக்கப்புறம் ஜுவாலஜி 1 மார்க். நம்ம இந்த ரெண்டு 1 மார்க்குமே நம்ம பார்த்துட்டு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கும் சேர்ந்து பார்த்துடலாம். கரெக்டா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி சார், 3 மார்க் டஃபா இருந்துச்சா? என்னடா சொல்ற, ஜுவாலஜில எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அதுதானே 3 மார்க்கா வந்துச்சு. இது எவ்வளோ ஈஸி கொஸ்டின் தெரியுமா? நான் எத்தனையோ டைம் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டினை, நான் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த கொஸ்டினை இல்லையா? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. எஸ் ஆர் நோ? growth மாடல் டயக்ராம் எவ்வளோ மார்க் சார்? சொல்றேன், நான் உங்களுக்கு growth மாடல் டயக்ராமும் சொல்றேன். growth மாடல் டயக்ராமுக்கு ஆப்போசிட்ல ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ரைட். நம்மளோட இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பாட்னில என்ன வந்திருக்கு நான் சொன்னேன், அண்ட் ஜுவாலஜில கொடுத்த அதே கொஸ்டின் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்காங்க. சரியா? என்னது? நம்மளோட டாப்சன் யூனிட். கரெக்டா? நான் என்ன யூனிட் கேட்பாங்க, ஓசோன் திக்னஸ் மெஷர் பண்ற யூனிட் பேர் என்ன, ஓசோன் திக்னஸ் மெஷர் பண்ற இந்த யூனிட் பேரு டாப்சன் யூனிட். கரெக்டா? இது என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஆன்சர் வர எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சாட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் சொல்லுங்க. 90 out of 90 ஆதிஷ், வெரி நைஸ், சூப்பர் டாக்கண்ணா. சோ சென்டம் எத்தனை, 2-3 பேர் இங்க சென்டம் சொல்றீங்க, ஒருத்தர் பிரியதர்ஷினி 99 நீங்க சொன்னீங்க. எஸ் ஆர் நோ? ரைட். சோ டாப்சன் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் யூனிட் ஃபார் மெஷரிங் ஓசோன் திக்னஸ் என்னது? நம்மளோட டாப்சன் யூனிட். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? ஆதிஷ் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் டாப்சன் யூனிட் தானே வரும். எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் வரும்? பயோ ஈஸியா இருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியா வருமா? பயோ ஈஸியா இருக்கிறதுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் ஏதா இருக்கா? எஸ் ஆர் எஸ்? நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்? டாப்சன் யூனிட், யூனிட் ஃபார் மெஷரிங் ஓசோன் திக்னஸ் என்னது? டாப்சன் யூனிட். கரெக்ட்டா? எஸ். ஹாசினி, பயோ ஈஸியா இருந்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியா வருமா? அதெல்லாம் எப்படிப்பா சொல்ல முடியும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எப்படி வருங்கிறது நம்ம பயாலஜி டீச்சரா இருந்து சொல்ல முடியாது. பட் எஸ், ஆஸ் அ நம்ம இப்போ இவ்வளவு நாள் பார்த்ததுல இருந்து ஈஸியா தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட், கொஞ்சம் வந்து நீங்க ட்ரிக்கியா கேட்கறதுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் சான்ஸ் இருக்கு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? ரைட். சோ டாப்சன் யூனிட். அதுக்கப்புறம் என்னது? நெக்ஸ்ட் क्वेश्चन, the dominant epistasis ratio. dominant epistasis ratio 12:3:1. இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். கரெக்டா? 12:3:1 இதுதான் அடுத்த क्वेश्चनக்கான ஆன்சர். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்தது மியூட்டேஷன் தியரி யார் கொடுத்தது? மியூட்டேஷன் தியரி கொடுத்தது ஹியூகோ டிவ்ரீஸ். எவல்யூஷன் சாப்டர், எவல்யூஷன் சாப்டர் பாட்னில கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, எவல்யூஷன் சாப்டர் எங்க கொடுத்து வச்சிருக்காங்க? பாட்னில கொடுத்து வச்சிருக்காங்க. சோ மியூட்டேஷன் தியரி கொடுத்தது நம்ம ஹியூகோ டிவ்ரீஸ். ரைட்டா? சரி, அடுத்தது என்னது? நம்ம ஆல்கா
algae used in the production of single cell protein. எந்த algae யூஸ் பண்றாங்க single cell proteinக்கு? chlorella தான் என்ன யூஸ் பண்றாங்க? நம்ம single cell proteinக்கு யூஸ் பண்ற algae ஓட பேரு. சரி, அது chlorella. சார், எனக்குலாம் 70க்கு 71 வந்தாலும் ஆச்சரியம் இல்ல சார். அப்படியா? அவ்வளவு நல்லா எழுதி இருக்கியா? சரி, இதெல்லாமே வந்து நம்ம படிச்சது தானே வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? சொல்லு பார்க்கலாம். கரெக்டா? எஸ். ஹாய், நமஸ்தே சாய் பாலு பாலசுப்ரமணியன். ஹாய், நமஸ்தே, வணக்கம் வணக்கம். எஸ், ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னது நம்மளோடது? which one of the following crop varieties correctly matches with its resistance to a disease? இது எது கூட மேட்ச் ஆகுது? இதோட கரெக்டான ஆன்சர் என்னது? நம்மளோட பூசா. என்னது? எல்லாமே பூசா தான். பூசா சுப்ரா தான் கரெக்டான ஆன்சர். பூசா சுப்ரா சில்லி மொசாயிக் வைரஸ். சரியா? பூசா சுப்ரா சில்லி மொசாயிக் வைரஸ், இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. என்னது? பூசா சுப்ரா சில்லி மொசாயிக் வைரஸ். சரியா? இதுதான் இங்க கரெக்டான ஆன்சர். எஸ் ஆர் நோ? கரெக்டா? ஹாய் ரம்யா. ஹாய், எங்களுக்கு இப்போ முடியும்னு இருக்கு. சீக்கிரம் முடிச்சிடலாம்டா. சீக்கிரம் முடிச்சிடும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. நம்ம படிச்ச கொஸ்டின் தானே வந்திருக்கு. சொன்ன கொஸ்டின் தானே வந்திருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் ஆர் நோ? சொன்ன கொஸ்டின், படிச்ச கொஸ்டின் அதுதானே வந்திருக்கு. எஸ். சரி, அடுத்தது எங்க போயிடலாம்? அடுத்தது நம்ம போயிடலாம் 6th கொஸ்டின். என்னது? 6th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? நம்ம 6th கொஸ்டின்ல 6th கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? எஸ், a free living nitrogen fixing cyanobacteria which can also form the symbiotic association. என்ன ஆன்சர் வரும்? அனாபெனா. கரெக்டா? அனாபெனா கரெக்டான ஆன்சர். of symbiotic association with azola கூட symbiotic association form பண்றது நம்மளோட அனாபெனா. எஸ் ஆர் நோ? கரெக்டா? எஸ் ஆர் நோ? நான் எது பி கரெக்ட்? எதுல பி கரெக்ட் நம்மளோடது? எங்க பி கரெக்ட்? எஸ், பூசா கோமல் பாக்டீரியல் பைட்டா. எப்படி பார்க்கலாமா ஒரு தாட்டி? சரி, நான் செக் பண்றேன். நம்ம பாட்னி சார் வந்தாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் ஒரு தாட்டி மறுபடியும் வேணா செக் பண்றேன். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ், லெட் மீ சி. என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல கொடுத்தது which of the following crop varieties correctly match with its reference? okay, correctly match with its resistance to a disease. சரியா? சோ இது கூட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த crop variety ஒரு அந்த டிசீஸ் கூட ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளோடது பூசா சுப்ரா சில்லி மொசாயிக் பூசா கோமல். எஸ், கரெக்ட். பி தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல என்ன வரணும்? எஸ், இதோட பி தான். ஏன்னா சில்லி மொசாயிக் இது கூட மேட்ச் ஆகல. கரெக்ட்லி மேட்ச்ல நம்ம தப்பு பண்ணிட்டோம். சோ பூசா கோமல் பாக்டீரியல் பிளைட், இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எஸ், எக்ஸாக்ட்லி பி தான் கரெக்டான ஆன்சர். கரெக்ட். எஸ், பி தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். கிளாசிக் vlogs இதுல இருந்தே தெரியுது நீ சென்டம் எடுக்க போறேன்னு இல்லையா? கிளாசிக். சோ சென்டம் எடுக்க போற பூசா கோமல் பாக்டீரியல் பிளைட், இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். சரியா? ஓகே, ஃபைன். அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் நம்மளோட what is next? okay, a free living nitrogen fixing cyanobacteria. A free living nitrogen, yes, the free living nitrogen fixing cyanobacteria. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அசோலா, அனாபெனா. எஸ், ஃபர்ன் கூட என்ன பண்ணுது? இது நம்மளோட சிம்பயோட்டிக் அசோசியேஷன் கிரியேட் பண்ணுதா? சோ இதோட ஆன்சர் என்ன வரும்? நம்மளோட அனாபெனா. கரெக்டா? அனாபெனா தானே கரெக்டான ஆன்சர். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? அதுக்கப்புறம் நம்மளோட நாஸ்டாக் இருக்கு, ரைசோபியம் இருக்கு, குளோரெல்லா இருக்கு. பட் கரெக்ட் ஆன்சர் இஸ் என்னது? எஸ், நம்மளோட அனாபெனா. கரெக்டா? எஸ், அனாபெனா தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்தது நம்ம எங்க போயிடலாம்? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். that is which of the following is not the mechanism of decomposition? decompositionக்கு எது மெக்கானிசம் கிடையாது. கேட்டபாலிசம் ஒரு மெக்கானிசம் இருக்கு. அப்போ அனாபாலிசம் ஒரு மெக்கானிசம் இங்க ஃபார்ம் ஆகாது. சரியா? என்னது? நம்மளோட அனாபாலிசம் இங்க வராது. அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் அனாபாலிசம், வளர்மாற்றம். சரியா? என்னது? நம்மளோட அனாபாலிசம் அண்ட் வளர்மாற்றம் தான் இங்க கரெக்டான ஆன்சர். சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் என்னது? அடுத்த கொஸ்டின், the time duration for sterilization process by using autoclave is dash minutes and the temperature is
ஓகே 15 to 20 minutes 15 to 20 minutes நம்ம பண்ணலாம் 15 to 30 minutes பண்ணலாம் இங்க என்ன ஆன்சர் வரும் கரெக்ட்டா 15 to 30 minutes தான் கரெக்ட்டான ஆன்சர் 15 to 30 minutes and 121 degree Celsius தான் autoclave sterilization method autoclave ஓட sterilization method என்னது autoclave ஓட sterilization method நம்மளோட 15 to 30 minutes and 121 degree Celsius இதுதான் இங்க கரெக்ட்டான ஆன்சர் உனக்கு 8 1 மார்க்குமே கரெக்ட்டா வெரி நைஸ் பாட்னியோட 8 1 மார்க்குமே கரெக்ட்டா சூப்பர் வெரி நைஸ் அடுத்தது நம்ம 2 மார்க் क्वेश्चन பாட்னில அடுத்து நம்ம பாட்னில 2 மார்க் क्वेश्चनக்கு போயிரலாம் சரியா பாட்னில இருக்கிற 2 மார்க் क्वेश्चन சோ பாட்னில இருக்கிற நம்ம 2 மார்க் क्वेश्चन என்னது ஃபர்ஸ்ட் டிஃபைன் மல்டிபிள் alleles என்னது மல்டிபிள் alleles டிஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க 65 plus Bhuvaneshwari very nice super very good 65 plus out of 70 super டா கண்ணா சரி அடுத்தது நம்மளோட 2 மார்க் क्वेश्चन இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது மல்டிபிள் allele அப்படினா இதுக்கு டெஃபினிஷன் என்ன ஆன்சர் வரும் என்ன ஆன்சர் எழுதுவீங்க நீங்க இதுக்கு டெஃபினிஷனுக்கு நீங்க எழுதுற ஆன்சர் எப்படி இருக்கணும் ரெண்டு பாயிண்ட் நீங்க எழுதி இருப்பீங்க more than 2 alternate form of the gene present on the same locus more than 2 genes கரெக்ட்டா waiting for computer exam sir சரி ஒன்னு பிரச்சனை 12 க்கு ஆன்சர் என்ன 12 க்கு ஆன்சர் அண்ணா 12 க்கு ஆன்சர் நான் சொல்றேன் பட் இப்போ நம்ம இத பாத்துக்கலாம் multiple alleles 2 forms of gene present at the same locus கரெக்ட்டா more than 2 forms of genes present at the same locus present at the same locus அதுதான் நம்மளோட கரெக்ட்டான ஆன்சர் சரியா மல்டிபிள் allelesக்கு அடுத்தது draw the structure of embryo sac and label the parts obviously நீங்க embryo sac diagram வரைஞ்சு அதோட parts label பண்ணிருப்பீங்க ஏனா எவ்வளவு important and easy question உங்களுக்கு 2 மார்க்ல கேட்டிருக்காங்க சரி அடுத்தது write any 2 advantages of herbicide tolerant crop க்கு advantage என்னது effective weed நீங்க என்ன எழுதலாம் weed control இது ஒரு பாயிண்டா நீங்க எழுதலாம் சரியா இது ஒரு பாயிண்டா எழுதலாம் and இரண்டாவது increases what crop yield so இதுமே இங்க கரெக்ட்டா ஆன்சர் வருது சரியா நீங்க சொன்ன ART வந்துருச்சு எஸ் நான் சொன்ன நிறைய क्वेश्चन வந்திருக்கு ART வந்திருக்கு parthenogenesis and regeneration அந்த क्वेश्चन வந்திருக்கு asexual reproduction types நீங்க படிச்சுக்கோங்க சொன்ன அந்த क्वेश्चन வந்திருக்கு அதுக்கு அப்புறம் நம்ம சொன்ன noise pollution வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய क्वेश्चन வந்திருக்கு கரெக்ட்டா கிட்டத்தட்ட எல்லாமே வந்திருக்கு 1 or 2 क्वेश्चन தவிர எல்லாமே நான் சொன்னது தான் வந்திருக்கு கரெக்ட் தானே எஸ் தமிழ் மீடியம்க்குமா ஆன்சர் அதுதான்டா கண்ணா சரியா சரி அடுத்தது நம்மளோட ஃபுட் செயின்ல என்ன ஆன்சர் வரும் ஃபுட் செயினா எங்க இருக்கு ஃபுட் செயின் construct the food chain with the following data என்ன ஆன்சர் வரும் இதுக்கு ஃபர்ஸ்ட் plants தான் வரும் ஏனா plants தான primary producers சரியா primary producer யாரு plant கரெக்ட்டா அப்போ plantல இருந்து ஸ்டார்ட் ஆகும் plant சாப்பிடுறது யாரு நம்மளோட grasshopper yes or no plants மேல உட்கார்ந்து இருக்கிறது யாரு grasshopper है ना சோ இதுக்கு ஆன்சர் நம்மளோட grasshopper வரும் grasshopper சாப்பிடுறது யாரு நம்மளோட grasshopper சாப்பிடுறது யாரு நம்மளோட snake சரியா snake சாப்பிடும் snake யார் சாப்பிடுறா grasshopper frog சாப்பிடும் snake இல்ல சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன் frog சாப்பிடும் frog யார் சாப்பிடுவா snake சாப்பிடுவாங்க சரியா அதாவது snake பாம்பு வந்து frog சாப்பிடும் frog snake யார் சாப்பிடுவா கடைசியா பேலன்ஸ் இருக்குது நம்மளோட hawk சோ hawk தான் கடைசியா வரும் சோ 1 நம்மளோட 1 2 அதுக்கு அப்புறம் 3 4 and 5 இதுதான் கரெக்ட் சீக்வென்ஸ் இதுதானது நம்மளோட கரெக்ட் சீக்வென்ஸ் ஃபார் திஸ் क्वेश्चन நம்பர் 12 ஓகே क्वेश्चन நம்பர் 12 க்கு கரெக்ட் சீக்வென்ஸ் இதுதான் சரியா ஃபுட் செயினோட ஆன்சர் ஆல்ரைட் சரி அடுத்து மென்ஷன் தி types of hybridization mention the types of hybridization சரி இதுல என்ன இருக்கு interspecific hybridization and intraspecific hybridization intraspecific hybridization and interspecific hybridization interspecific hybridization கரெக்ட்டா hybridization சோ இதுதான் நம்மளோட hybridization க்கு ஆன்சர்
interspecific and intraspecific hybridization. இதுக்கு இன்னொன்னு இருக்கு, intervarietal இருக்கு, அது நீங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரியா, இந்த ரெண்டு எழுதி இருந்தாலே உங்களுக்கு மார்க் கிடைச்சிருக்கும், 2 மார்க் கொடுத்திருப்பாங்க. சரியா, ஓகே. அடுத்தது பேக்கிங்னா என்ன? வாட் இஸ் பேக்கிங்? கவரிங் ஃபிளார்ஸ். சரியா, கவரிங் ஃபிளார்ஸ் வித் அ பேக். கவரிங் ஃபிளார்ஸ் வித் அ பேக். எதுக்காக? பாலினேஷன் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலி நம்ம இது யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? கவரிங் ஃபிளார்ஸ் வித் அ பேக் டு prevent unwanted pollination. To prevent unwanted pollination. Yes or no? இதுதான் இதோட கரெக்டான ஆன்சர். Yes or no? பேக்கிங்னா என்னது? ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து நம்ம அந்த எந்த பார்ட்ல வந்து நம்ம பாலின் கிரெயின் ஆட் பண்ணிருக்கோமோ அதை நம்ம கவர் பண்ணி கட்டி விடுறது, அதுல பேர் எழுதி வைக்கிறது, இதுதான் பேக்கிங். ஓகே ஓகே, கரெக்டா? எஸ், சோமாக்ளோனல் அண்ட் நான் சொல்றேன், நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு. சொமாட்டிக் தெரப்பி, சரியா, ஜீன் லைன் தெரப்பி, அதெல்லாம் வந்திருக்கு நம்மளுக்கு கொஸ்டின். ரொம்ப ஈஸி கொஸ்டின் பேப்பர். சரியா, ரொம்ப ஈஸி கொஸ்டின் பேப்பர். அடுத்தது ரைட் த யூசஸ் ஆஃப் ஜெனடிக் மேப்பிங். ரைட் த யூசஸ் ஆஃப் ஜெனடிக் மேப்பிங். இதுக்கு என்ன எழுதுவீங்க? இது 3 மார்க் கொஸ்டின். சரியா, ஜெனடிக் மேப்பிங்க்கு 3 மார்க் கொஸ்டின். என்ன எழுதுவீங்க ஆன்சர்? இதுல லொகேட், நம்பர் 1 locates genes on chromosomes. Genes on chromosomes. Okay, gene on chromosomes. Number 1. சரியா. Number 2 helps in studying. Okay, helps in studying inheritance patterns. Correcta? Inheritance patterns. Okay, inheritance patterns. And மூணாவது என்னது? used in breeding. நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? ஜெனடிக் மேப்பிங், பிரீடிங் அண்ட் டிசீஸ் ஜீன் ஐடென்டிஃபிகேஷன். நீங்க இது எழுதலாம். பிளஸ் அடிஷனல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புக்ல, டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது நீங்க எழுதினாலும் சரி, எப்படி வேணா எழுதலாம் ஆன்சர். சரியா, எப்படி இருந்தாலும் ஒரு 3 பாயிண்ட் நீங்க எழுதணும் ஜெனடிக் மேப்பிங்கோட யூசஸ். சரியா, 70 out of 70 வருமா மதன்குமார்? வெரி குட், சூப்பர் டாக்கண்ணா, வெரி நைஸ். சிஎஸ் லைவ் அப்போ ஏன் பயாலஜி லைவ் அவ்வளவு நல்லா போயிருச்சா? எல்லாமே சொன்ன கொஸ்டின் அப்படியே வந்துருச்சா என்ன? சிஎஸ் லைவ் கேக்குறீங்க, சிஎஸ் லைவ் பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்கடா. சரியா, சோ இதுதான். அடுத்தது நம்மளோட என்னது? நெக்ஸ்ட் 16th question. Yes, 16th question. What are the, so generally human activities are against to the ecosystem. Where as you a student, how will you help to protect ecosystem? Conservation of ecosystem. எப்படி நம்ம protect பண்ணலாம்? உங்களோட ஐடியா கேட்டிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது அப்படியே நீங்க காப்பி பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஐடியா நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த ஐடியா வச்சு நீங்க எழுதிருப்பீங்க. அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். உங்களுக்கே தெரியும் எத்தனையோ எஃபெக்ட் இருக்கு, அதுல ஒரு 3 பாயிண்ட் நீங்க இதுல எழுதணும். சரியா, ஆல் ரைட். எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் என்ன எழுதுவீங்க? குளோபல் வார்மிங் அதிகமாகறதுனால குளோபல் வார்மிங், ஸோ டெம்பரேச்சர் அதிகமாகுது. டெம்பரேச்சர் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுறதுனால கிளேசியர்ஸ் எல்லாமே மெல்ட் ஆகுது. ஸோ மெல்டிங் ஆஃப் கிளேசியர்ஸ் எழுதலாம். கிளேசியர்ஸ் மெல்ட் ஆகுறதுனால சி லெவல் ரைஸ் ஆகுது. ஸோ ரைஸ் இன் சி லெவல். இந்த 3 எஃபெக்ட் நீங்க எழுதினாலே போதும், 3 மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, இதை தவிர வேற ஏதாச்சும் எஃபெக்ட் எழுதினாலும் சரி 3 பாயிண்ட் நீங்க கேட்பாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபேட்டம். டபேட்டம் என்னது? நரிஷ்மெண்ட் கொடுக்கறது. கரெக்டா, டபேட்டம் ஃபிளார்ஸ்ல இருக்கிறது நரிஷ்மெண்ட் கொடுக்கற ஒரு லேயர். எஸ் ஆர் நோ? ஸோ நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பாலன் டெவலப்மெண்ட்டுக்கு என்சைம் எங்கிருந்து வருது? நம்ம டபேட்டம்ல இருந்தா வருது. சரியா, டபேட்டம் ஒன்று நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ரெண்டாவது பாலன் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பாலன் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கிற அந்த வாட் இஸ் தட் கால்ட்? பாலன் டெவலப்மெண்ட்டுக்கு growth, பாலன் growthக்கு தேவையான என்சைம் அது இங்க கிடைக்குது. சரி, இது எழுதிடலாம். வேற என்ன எழுதலாம்? ஓகே, ஹெல்ப் இன் பாலன் மெச்சுரேஷன். பாலன் கிரெயின் மெச்சூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3 பாயிண்ட் கிளியரா வந்துடும். 4 1 மார்க் மட்டும்தான் தப்பு. 65 பிளஸா சூரிய பிரகாஷ்? ஓ வெரி நைஸ் 65. 4 1 மார்க் தப்புனா 66 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்மா? வெரி குட். சரி, வெரி நைஸ் ராக்கண்ணா, வெரி நைஸ். அடுத்தது 5 மார்க், சாரி, நேம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் required for genetic engineering. genetic engineering தேவையானது நம்பர் 1, இதுக்கு ஆன்சர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்.
restriction enzymes. இதுல restriction endonuclease, restriction exonuclease. அடுத்தது DNA ligase. சரியா? அடுத்து என்னது? நம்மளோட DNA ligase. அதுக்கப்புறம் polymer நம்மளுக்கு வேணும் இல்லையா? DNA polymerase. கரெக்டா? DNA polymerase நம்மளுக்கு தேவை. DNA polymerase நம்மளுக்கு தேவை. வேற என்ன தேவை? reverse transcriptase. reverse transcriptase. reverse transcriptase. reverse transcriptase. Yes, so இது எல்லாமே important enzymes necessary for genetic engineering. சரியா? necessary for what? genetic engineering. கரெக்டா? yes or no? yes, okay. அடுத்தது 5 mark question. அடுத்தது நம்மளோட 5 mark question. So 5 mark question என்ன இருக்கு? Cryopreservation. Yes, tabulate the different interaction of plants. Plant interaction எழுதணும். But first என்னது? Bring out the inheritance of chloroplast gene with an example. So இதுக்கு நீங்க ஒரு 5 point எழுதி இருக்கணும். Cryopreservation என்ன? So அதுதான் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க எனக்கு தெரியும். Cryopreservation, what is that? நம்ம gametes pollen grains less than like low temperature ல extreme low temperature ல -190 degree Celsius தானே கரெக்டா சொல்றேனா? சரி, என்னது extreme low temperature ல preserve பண்றது, அதுதான் நம்மளோட cryopreservation process. ஓகே, சோ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் எழுதிரணும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் preserve பண்றாங்கன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி preserve பண்றாங்க அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஆர் அதோட அட்வான்டேஜஸ் கூட நீங்க எழுதலாம். cryopreservationோட அட்வான்டேஜஸ் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரியா? எஸ் ஆர் நோ? menstrual ovum sperm syngamy DNA fingerprint importance எதுமே வரல சார், ஆனா பேப்பர் சூப்பர். ஓகே ஃபைன், இம்பார்ட்டன்ட் தான், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஆனா வரல பேப்பர் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சி, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 21 கொஸ்டின் தான் இருக்கணும் இல்லையா? அப்ப 21 கொஸ்டின்ல எவ்வளோ எல்லா டாபிக்குமே அதில் போட முடியாது, கரெக்ட் தானே? ஸோ என்ன போட்டிருக்காங்களோ அது எல்லாமே நான் ஈஸி தான் பேப்பர் போட்டது இல்லையா? எஸ், ஆனா எதிர்பார்த்தது நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் எதிர்பார்த்திருந்தோம். பட் அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டாங்க. ஜுவாலஜி, பியூர் ஜுவாலஜியில் இருக்கிற கொஸ்டின் இதுல கேட்டு வச்சிருக்காங்க இல்லையா? பியூர் ஜுவாலஜியில் கேட்ட எஸ் 3 என்சைம் இனஃப், பட் 4வது என்சைம் எழுதினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா என்சைம் வந்து ஒரு 1 வேர்ட்ல எழுதுவீங்க கரெக்டா? அதனால நீங்க வந்து கொஞ்சம் அதிகமா எழுதலாம் இல்லையா? அதிகமா எழுதினா தப்பு கிடையாது, மார்க் குறையாது. ஸோ 4 என்சைம் நீங்க எழுதிட்டாலும் ஓகே. சார் ஐ வில் காட் சென்டம். வெரி நைஸ் நிவிராஜ், சூப்பர். நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருந்த இல்லையா? ரைட். அடுத்தது என்னது? நம்மளோட ஜுவாலஜி. எஸ், இதுதான் என்னது நம்ம சூப்பரா நம்மளுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின் பேப்பர். சரியா? கரெக்ட், சூப்பரா இருக்கு பேப்பர் இல்லையா? நம்ம ஜுவாலஜி பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜுவாலஜி பேப்பர்ல நம்மளுக்கு முக்கியமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன். என்னது? ஆண்ட்ரோஜன் பைண்டிங் புரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை. எவ்வளோ சிம்பிள் கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சர்டோலி செல்ஸோட ஃபங்க்ஷன், லேடிக் செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ், ஓகே, இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஏபிபி ப்ரொடியூஸ் பண்ற அந்த செல் பேரு நம்மளோட சர்டோலி செல்ஸ். கரெக்டா? சர்டோலி செல்ஸ் கரெக்டான ஆன்சர். So first androgen binding protein Sertoli cells produce பண்ணு. அது எங்க இருக்கும்? மேல்ஸ்ல இருக்கும், right? Yes. அடுத்தது the immunosuppressant drug is given during organ transplantation in human. என்னது? cyclosporin A. கரெக்டா? cyclosporin A தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். Yes or no? cyclosporin A. So இதுதான் இங்க கரெக்டான ஆன்சர். சரி, அடுத்தது நம்ம போயிடலாமா? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் நம்மளோட 1 மார்க்ல என்ன கேட்டிருக்காங்க? நெக்ஸ்ட் ஓகே, பேரு சயின்டிஸ்டோட நான் சொன்னேன், சயின்டிஸ்டோட நேம் எல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் கரெக்டா? சயின்டிஸ்டோட பேரெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சயின்டிஸ்டோட பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. பார்தெனோஜெனசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை. இத நான் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். கிளாஸ்ல நான் இந்த கொஸ்டின் சொன்னேன். பார்தெனோஜெனசிஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை பார் அண்ட் பர்ட்ராம். சரியா? பார் அண்ட் பர்ட்ராம், இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எஸ் ஆர் நோ? இல்ல அப்ரஹாம் ட்ராம்பிலியா? சார்லஸ் பொனெட் தானே வரும். சார்லஸ் பொனெட் தான் வரும். இல்ல பார் அண்ட் பர்ட்ராம் வராது. சார்லஸ் பொனெட் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? சார்லஸ் பொனெட் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? சார்லஸ் பொனெட் தான் கரெக்டான ஆன்சர். சரியா? எஸ். எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1745ல கண்டுபிடிச்சாங்க. 1745ல சார்லஸ் பொனெட் தான் கண்டுபிடிச்சாங்க. எஸ் ஆர் நோ? ரைட், வெரி குட். அடுத்தது என்னது? நான் சொன்னேன் என்னது? நான் சொன்னேன் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கரெக்டா? கம்பல்சரி கொஸ்டின் ஆன்சர் சொல்றேன்டா, கவலைப்படாத, ஆன்சர் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, நேச்சுரல் மெத்தட்.
natural method எது periodic abstinence 1-4 1-4 அப்படின்னா எங்க இருக்கு 1-4 அப்படின்னா இது வராது அப்போ next எதுல 1-4 2-2 okay second one barrier method என்னது condom so 2-3 னா இதுதான் so C is the correct answer என்ன answer வரும் C will be the correct answer சரியா C is the correct answer for this question yes or no yes correct ஏனா அடுத்து நம்ம பார்த்தறலாம் surgical method vasectomy intrauterine device copper T சரியா copper T வந்து intrauterine device தான் vasectomy vas difference கட் பண்றது surgical method yes or no correct தானே yes right yes correct okay very nice சரி அடுத்து next என்னது next என்ன கேட்டிருக்காங்க blood grouping system கரெக்ட்டா blood grouping system கேட்டிருக்காங்க இந்த blood grouping system நான் சொன்னேன் ஒரு தாட்டி படிச்சுக்கோங்கடா blood grouping system கேட்பாங்க அப்படினு இல்லையா ஜீன்ஸ்ல blood grouping related questions கேக்குறாங்க so blood grouping system கேட்பாங்கன்னு சொன்னேன் அதே தான் கேட்டிருக்காங்க so இதுல என்ன கேட்டிருக்காங்க blood groupingல first one என்னது which of the following phenotypes in the progeny are possible from the parental combination blood group okay blood group A and B இருக்கு அப்படினா இவங்க கிட்ட என்ன இருக்கும் IO IA இருக்கலாம் or IA IA இருக்கலாம் கரெக்ட்டா சரி இன்னொன்னு IO IB இருக்கலாம் or IB IB இருக்கலாம் கரெக்ட் தானே அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இவங்க கிட்ட என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு IO கூட IO கம்பைன் ஆகலாம் சோ O blood group வரலாம் A blood group வரலாம் AB blood group வரலாம் எல்லாமே எது வேணா இதுல வரலாம் கரெக்ட்டா ஏனா சரி நான் இப்போ வந்து இதுதான் கரெக்ட் நான் சொன்னேன் பட் எப்படி அப்படிங்கறத நான் வேணா சொல்றேன் சப்போஸ் IO இருக்கு சப்போஸ் என்ன இருக்கு IO ஃாதர் கிட்ட இருக்கு ஓகே IO and IA அது எடுத்துக்கோ ஃாதர் ஓடது and மதர் ஓடது IO IB எடுத்துக்கலாம் சரியா இப்போ என்ன ஆகும் இந்த IO கூட இது கம்பைன் ஆகும் சோ IO அப்படினா O blood group ஓகே IA இருக்கு இது கூட O கம்பைன் ஆனா A blood group ஓகே IO கூட B கம்பைன் ஆனா B blood group A கூட B கம்பைன் ஆனா AB blood group அப்படினு பார்த்தா A blood group வருது B blood group வருது O blood group வருது AB blood group வருது அப்படினா கரெக்ட் ஆன்சர் AB and O சரியா AB and O இதுதான் நம்மளோட கரெக்ட்டான ஆன்சர் சரியா ரைட் அடுத்து என்னது அடுத்து நம்மளோட क्वेश्चन என்ன question என்ன okay assertion reason என்ன கேட்டிருக்காங்க the environmental conditions of the tropics are favorable for speciation and diversity of organisms correctா yes or no yes இது correct assertion is true assertion is true reason என்ன the climate season temperature humidity and photo period are more or less stable and congenital correct okay correctா yes correct அப்போ ரெண்டுமே கரெக்ட் ஆனா reason explain பண்ணுதா yes reasonum explain பண்ணுது yes or no reason is also explaining so B தான் கரெக்ட்டான ஆன்சர் என்னது A will be the correct answer both assertion and reason are true and reason explains the assertion correctly சரியா reason explains the assertion correctly so இதுதான் assertion reason question கான ஆன்சர் நான் சொன்னேன் எப்பவுமே நம்ம பார்க்குறோம் சீக்வென்ஸ்ல அதே சீக்வென்ஸ்ல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு அவசியம் கிடையாது பாருங்க சீக்வென்ஸா மாத்திட்டாங்க இல்லையா சோ அதனால நாங்க ஆப்ஷனை நீங்க கரெக்ட்டா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஆன்சர் கரெக்ட்டா வந்திருக்கும் எஸ் ஆர் நோ சரி வேற ஏதாவது क्वेश्चन இருக்கா சரி அடுத்த क्वेश्चन என்னது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற क्वेश्चन ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற क्वेश्चन ஓகே the total number of amino acids கேட்டிருக்காங்க அமினோ ஆசிடோட டோட்டல் நம்பர் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க the amino acid the total number of amino acids involved in the protein synthesis புரோட்டீன் சிந்தசிஸ்ல எவ்வளவு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு 20 ஆ 21 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு கரெக்ட்டா நமக்கு தெரியும் நம்மளோட எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கரெக்ட்டா சோ the correct answer for this question is option A 20 அமினோ ஆசிட்ஸ் சரியா இதுதான் நம்மளோட கரெக்ட்டான ஆன்சர் 20 அமினோ ஆசிட்ஸ் சரியா 20
அமினோ ஆசிட்ஸ். சரி, இதுல உங்க புக்ல என்ன கொடுத்திருக்காங்க? 21 கொடுத்திருக்காங்களா, 20 கொடுத்திருக்காங்களா? இதை நீங்க ஒரு தாட்டி செக் பண்ணியே ஆகணும். சரியா? இதை நீங்க ஒரு தாட்டி செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஐடியல் நம்மளோட எல்லா எக்ஸாம்ஸ்ல, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, நம்ம என்ன யோசிப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம 20, ஏன்னா நம்ம கிட்ட எசென்ஷியல், நான் எசென்ஷியல், செமி எசென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அப்ப எல்லா புரோட்டீன்ஸுமே நம்மளுக்கு 20 அமினோ ஆசிட்ஸ்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம படிப்போம், அதுதான் நம்ம எழுதுவோம். ஆனா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல சரி என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில டைம் ஒரு சில டெக்ஸ்ட் புக்ல வேரி ஆகும். ஆனா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல 21 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க 21 மார்க் பண்ணும். ஏன்னா அதுதான் ஆன்சர்ல எடுத்துக்குவாங்க. சரியா? அதுதான் என்ன பண்ணுவாங்க, ஆன்சர்ல எடுத்துக்குவாங்க. சரியா? சோ டெக்ஸ்ட் புக்ல 21 கொடுத்திருந்தா 21, ஏன்னா நம்ம கிட்ட டெக்ஸ்ட் புக்ல வேரி ஆகும். சரியா? ஒரு சில டெக்ஸ்ட் புக்ல 20, ஒரு சில 21 கொடுத்திருப்பாங்க. பட் நம்மளோட ஓகே, நம்மளோட 3ன்னு தான் தப்பு, எனக்கு அப்போ 20 தான் போட்டேன். ஓகே, சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 20 அப்படிங்கிறது லாஜிக்கலி டெக்னிக்கலி எல்லா பக்கமும் கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல என்ன இருக்கு அதுதான் நம்ம கரெக்ஷன் பண்ணும்போது அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ 21 கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது உங்க டெக்ஸ்ட் புக்ல இருந்தா நீங்க அதை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. சரியா? கரெக்டா? அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரைட். அடுத்தது, the first clinical gene therapy was done for the treatment of. First clinical gene therapy நம்ம ஆல்ரெடி சொன்ன ஜீன் தெரப்பில இருந்து क्वेश्चन வருணா கண்ணா சொன்னேன். கரெக்டா? அதே क्वेश्चन வந்துருச்சா? SCID. Yes or no? The correct answer is SCID. Sir, botany competition between crops and other plants are reduced ன்னு எழுதலாமா? 11th question. சரி, நான் செக் பண்றேன். அந்த क्वेश्चन என்ன எனக்கு தெரியல, நான் செக் பண்றேன். சரியா? நான் பார்க்கறேன். ஓகே. The first clinical gene therapy was done for the treatment of SCID. கரெக்டா? எஸ், SCID தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். எத்தனை பேருக்கு 8 out of 8 வந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 8க்கு 8 யாருக்கு வந்திருக்கு டக்குன்னு சொல்லுங்க. 8 out of 8 எல்லாத்துக்கும் வந்திருக்கா? எல்லாத்துக்கும் ஜுவாலஜில 8 out of 8 வந்திருக்கா? எஸ் 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 8 out of 8 அப்படின்னா சென்டம் எடுப்பீங்களா? 8 out of 8 நான் யாரு? எல்லாருமே சென்டமா? எஸ், எல்லாருமே என்னது சென்டம் எடுப்பீங்களா என்ன? கரெக்டா? சென்டம் தான் எல்லாமே, அப்படிதானே? எஸ், ரைட் ரைட். ஓகே ஓகே. நவ் அடுத்த क्वेश्चन, ரீஜெனரேஷன் என்ன? வாட் இஸ் ரீஜெனரேஷன்? அதுதான் நம்மளோட அடுத்த क्वेश्चन. அப்போ ரீஜெனரேஷன் என்ன? the process of, okay, the process of what? The process of formation of lost organs or parts. அதுக்கு பேர் தான் ரீஜெனரேஷன். கரெக்டா? பாஸ்வேர்ட் மார்க் அவ்வளவு. சார் பாஸ்வேர்ட் மார்க் அவ்வளவா? பாஸ்வேர்ட் மார்க்கா? என்னடா பாஸ் 5 out of 8 சரி, பாஸ்வேர்ட்ல 4 மார்க்கா? 4 6 8 out of 8 வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ராக்கண்ணா, சூப்பர். வார்டெக்ஸ் மதன் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கீங்க. வெரி நைஸ், சூப்பர்டா சூப்பர்டா சூப்பர்டா. சரி, ஓகே ஓகே. அடுத்தது ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் என்ன? ஆர்கானிசம் ரீப்ளேஸ் த லாஸ்ட் ஆர் டேமேஜ்டு டிஷ்யூ. கரெக்டா? இது என்ன எழுதுவீங்க? the process of replacement. சரியா? process of replacement of lost or damaged tissue. சரியா? அதுக்கு பேர் தான் என்னது? ரீஜெனரேஷன். ரீஜெனரேட் ஆகிறது. எக்ஸாம்பிள் பிளனேரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். கரெக்டா? எஸ் எஸ். ஹாய் விஜயலட்சுமி, ஹலோ ஹாய். ஹாய் விஜயலட்சுமி. எஸ். மதன் முத்து கிருஷ்ணன் 8 out of 8 வெரி குட். 100 கன்ஃபார்ம். தேங்க்யூ ஃபார் போத் பில்லர்ஸ். தேங்க்யூ மணிகண்டன், தேங்க்யூ சோ மச் ராக்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் சொல்ற டைமுக்கு 4 மணில இருந்து 4 மணி ஆனாலும் சரி, நைட்டு 11 மணி ஆனாலும் சரி, நீங்க கூட இருந்தீங்க இல்லையா? ஹாய் விஜயலட்சுமி விஜயலட்சுமி விஜயலட்சுமி, ஐ எம் ரிப்ளைங் டு யூ. ஹலோ ஹாய். எஸ், யூஸ் ஆஃப் ஜெனடிக் மேப்பிங் அண்ட் யூஸ் ஆஃப் ஜீன் மேப்பிங் ரெண்டும் சேமா? 100% சேம். ஜீன் மேப்பிங் ஜெனடிக் மேப்பிங் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே சேம் தான். சரியா? ரெண்டுமே என்னது? சேம் தான். அடுத்தது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. நேத்து சாயந்தரம் சொன்னேன், இன்னைக்கு காலையில சொன்னேன், அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி வந்திருக்கு இல்லையா? என்ன எழுதுவீங்க? assisted reproductive technology na the couples who are incapable of producing what offsprings or babies in a natural method, they seek the help of laboratory or artificial method of consumption. So ART is a type of artificial method of consumption. சரியா? 2 marks correct solid வாங்கிடுவீங்களா? yes or no? yes. pass mark 15 na டேய் எதுக்குடா பாஸ் மார்க்குலாம் யோசிக்கிற? இவ்வளோ ஈஸி பேப்பர்லயும் பாஸ் மார்க்கு தான் யோசிக்கிறியா? எவ்வளவு மார்க்? 100க்கு 23 மார்க் வாங்கணும் இல்லையா? அப்போ 15 மார்க் வாங்கணுமா பாஸ் ஆகிறதுக்கு? பாஸ் ஆகிற பத்திலாம் நான் யோசிச்சது இல்லடா, அதனால எனக்கு தெரியாது. சரியா? யாராச்சும் இருக்கீங்கன்னா ரிப்ளை பண்ணிருக்கடா எவ்வளவு பாஸ் மார்க்குன்னு. பிகாஸ் நான் பாஸ் மார்க் பத்திலாம் யோசிச்சதே கிடையாது.
நீ 25 மார்க் நீ மினிமம் நீ ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கறத என்னோட மினிமம் லோவர் கிரேட் லெவல்ல 35க்கு 25 வாங்கணும். Okay, see you in the NEET class. Yes. I'm glad to thank you, Tarun Sir. Thank you so much, man. Thank you, da. Okay, epimorphosis and morpholaxis எழுதலாமா? எக்ஸாம்பிள் கேட்கல இங்க என்ன கேட்டிருக்காங்க? டெஃபினிஷன் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நீங்க டெஃபினிஷன் சிங்கிள் லைன்ல எழுதியிருந்தாலும் 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எக்ஸாம்பிள்ல எழுதாம இருந்தாலும் டைப்ஸ் எழுதாம இருந்தாலும் டைப்ஸ் எல்லாம் கேட்கல, ஸோ டைப்ஸ் வேண்டாம், டைப்ஸ் எழுதவே தேவையில்லை, டெஃபினிஷன் மட்டும் தான் நீங்க எழுதணும். நீங்க டெஃபினிஷன் எழுதாம வெறும் டைப்ஸ் எழுதிருந்தீங்கன்னா மார்க் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் கொடுப்பாங்க, ஃபுல் மார்க் கிடைக்காது, பாத்துக்கோங்க. சரியா? 25 எடுத்துருவியா? சரி, அப்போ கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். அப்புறம் எதுக்கா யோசிக்கிற? 25 எடுத்துருவேனா கன்ஃபார்ம் நீ பாஸ் ஆயிட்ட, இதுல என்ன இருக்கு இல்லையா? அடுத்தது என்னது? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் 2 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங். நம்ம காலையில பார்த்தா அதே கொஸ்டின் கரெக்டா? கேரியோடைப்பிங்கோட அப்ளிகேஷன் காலையில தானே பார்த்தோம். அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங் என்ன எழுதுவீங்க? கேரியோடைப்பிங் நம்ம ஜெனடிக் டிசார்டர் செக் பண்றதுக்கு ஒரு ஜெனடிக் ஜீன் டிசார்டர் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. செக்ஸ் டிட்டர்மினேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லையா? இந்த 2 பாயிண்ட் நீங்க எழுதிருப்பீங்க. சார் எக்ஸாம்பிள் பிளனரி எழுதலாமா? எழுதலாம், எக்ஸாம்பிள் எழுதலாம், கேட்கல சரியா? பட் நீங்க எழுதலாம், தப்பு கிடையாது. நீங்க எழுதிங்கன்னா அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான் சரியா? பட் கேட்கல, பட் நீங்க எழுதுறது ஒரு டெஃபினிஷன் கேட்டா அதோட எக்ஸாம்பிள் எழுதுறது வழக்கம் தான், ஸோ தப்பு இல்லை, எழுதலாம், தப்பே கிடையாது. சார் உங்களால தான் சார் 2-1 மட்டும் தான் சார் தப்பு, 2-1 மார்க் தான் தப்பு. வெரி தேங்க்யூ. That's okay da, that's okay, thank you so much man. Sir, but I wrote intravarietal, intravarietal, interspecific, intergeneric. ஒன்னு தப்பு கிடையாது, அதுவும் கரெக்ட் தான். சரி, அதுவும் விதமான கரெக்டான ஆன்சர் தான், தப்பு கிடையாது, அதுவும் கரெக்ட் தான். சரி, அதுமே தப்பு கிடையாது, கரெக்ட் தான். ஓகே, சரி, question number 12 என்ன ஆன்சர்? rearrange the descent in human evolution. இதுல என்ன வரும்? நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆன்சர் நம்மளுக்கு எப்பவுமே எவல்யூஷன், ஹியூமன் எவல்யூஷன் அரேஞ்ச் பண்ணணும். டாக்டர் ஸ்னேஹா, டாக்டர் SNEHA, டாக்டர் ஸ்னேஹா. அப்படின்னா ட்ரையோபதீகஸ் இருக்கா இங்க? இல்ல. ராமபதீகஸ் இருக்கா இங்க? சோ இதுதான் ஃபர்ஸ்ட். அடுத்தது ஆஸ்ட்ரலோபதீகஸ், இதுதான் செகண்ட். ஹோமோ ஹெபிலிஸ் இருக்கா இங்க? இருக்கு, அப்போ இதுதான் தேர்டு. ஹோமோ எரெக்டஸ் இதுதான் ஃபோர்த்து. ஹோமோ சேப்பியன்ஸ் இதுதான் ஃபிஃப்த்து. சரியா? அப்ப என்ன கரெக்ட் சீக்வென்ஸ் வரும் இங்க? கரெக்ட் சீக்வென்ஸ் என்ன? கரெக்ட் சீக்வென்ஸ் நம்மளோட ராமாபதீகஸ், சரியா? ராமாபதீகஸ்ல இருந்து நெக்ஸ்ட் என்ன வரும்? நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரலோபதீகஸ், சரி, ஆஸ்ட்ரலோபதீகஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் மூணாவது ஹோமோ ஹெபிலிஸ், சரி, ஹோமோ ஹெபிலிஸ் மூணாவது. நாலாவது என்னது? நாலாவது ஹோமோ எரெக்டஸ், சரியா? எரெக்டஸ் அதுதான் நாலாவது. அஞ்சாவது சேப்பியன்ஸ். எஸ் ஆர் நோ? இதுதான் கரெக்ட் சீக்வென்ஸ் ஆஃப் திஸ் ஹியூமன் எவல்யூஷன். சார் ஜுவாலஜி 20 கொஸ்டின் தானா? அப்படியா? பார்க்கலாம். இது என்னது? ஏ என்னது? நம்மளோட ஏ வாட் இஸ் த ஏ ரீஜன்? ப்ரோமோட்டர் ரீஜன். அண்ட் என்னது? பி என்னது? நம்மளோட டெம்ப்ளேட் ஸ்டாண்டா, காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்டா? டெம்ப்ளேட் ஸ்டாண்டா, காம்ப்ளிமெண்டரியா? 5 prime to 3 prime போயிருக்கு. அப்ப இது என்னது? இதுதான் நம்மளோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஆர் கோடிங் ஸ்டாண்டா, நான் கோடிங்கா கொடுத்திருப்பாங்க இல்லையா? இந்த டயக்ராம் நீங்க கண்டிப்பா எழுதிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? எழுதுறீங்களா? thank you so much for teaching us and for my dear Tarun Sir and Vidus. I'm really blessed to visit PW 12 standard. Okay, and wait sir, I'm coming to PW NEET channel. Thank you sir. Thank you Raja, thank you so much man. Thank you. I'm really glad உனக்கு இது பிடிச்சிருக்கு. நீ வந்து நல்ல மார்க் எடுத்திருக்க, உனக்கு நீ நல்ல மார்க் எடுக்கிறதுல நாங்க ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சதுல, ஐ மீன் அதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறேன்டா. சரி, I'm really very happy about that. சரியா? ஏ என்னது? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். பி என்னது? கோடிங் ஸ்டாண்ட். சரி, ஓகே, ரைட். நம்மளோட ஏபிசிடில ஏனது? நம்மளோட ஏ வாட் இஸ் ஏ? நம்மளோட ப்ரோமோட்டர் ரீஜன், ஸ்டார்டிங் ரீஜன். கரெக்டா? உங்க புக்ல டயக்ராம் கொடுத்திருக்காங்க. ஓகே, வெரி நைஸ். அடுத்தது ஷார்ட் நோட் ஆன் ஐடியோனெல்லா சக்கையன்சிஸ். ஐடியோனெல்லா சக்கையன்சிஸ் என்னது? ஐடியோனெல்லா சக்கையன்சிஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியா. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஒன் பாக்டீரியா. இதுக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது பிளாஸ்டிக் ஈட்டிங், PET polyethylene, சரி, PET plastic eating microorganism. இந்த plastic eating microorganism, சரியா?
பிளாஸ்டிக் ஈட்டிங் மைக்ரோ ஆர்கானிசம். இதை சாப்பிட்டு என்ன பண்ணும், இது ஆர்கானிக் மேட்டர் வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது என்னது, நம்மளோட பாக்டீரியா விச் டிகிரேட் த பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ பயோ ரெமெடியேஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஆன்சர் எழுதலாம். சரியா, அவ்வளவுதான். ஓகே, லீடிங் அண்ட் லாகிங் ஸ்டாண்டும் போடலாமா, போடக்கூடாது. லீடிங் ஸ்டாண்ட் லாகிங் ஸ்டாண்ட் போடக்கூடாது. லீடிங் ஸ்டாண்டோட லீடிங் அண்ட் லாகிங் ஸ்டாண்டுக்கு டயக்ராம் இப்படி தான் வரும். இதுதான் நம்மளோட லீடிங் அண்ட் லாகிங் ஸ்டாண்டோட டயக்ராம். இந்த டயக்ராம் லீடிங் அண்ட் லாகிங் ஸ்டாண்ட் டயக்ராம் கிடையாது, போடக்கூடாது. சரியா, ஓகே, புரிஞ்சுதா? எஸ் ஆர் நோ? எஸ், ரைட். ஓகே, சரியா, ரைட்டா? ஓகே, நம்மளோட கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன்டா. சரியா, ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கொலஸ்ட்ராம். அடுத்தது என்னது, கொலஸ்ட்ராம். கரெக்டா? சரி, கொலஸ்ட்ராம். கொலஸ்ட்ராம் என்னது, கொலஸ்ட்ராம் அப்படிங்கிறது ஆப்போசிட் ஆப்டாவா? என்னடா சொல்ற, ஆப்போசிட் ஆப்டானா? சரி, 20 or 21 ஜுவாலஜி 7 question எது வரும்? 7, 20 or 21? 7th question என்ன வரும்? 21, 21. See, உங்க டெக்ஸ்ட் லாஜிக்கலி டெக்னிக்கலி கரெக்ட் ஆன்சர் என்னது 20 தான். ஆனா லாஸ்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கும் அதுதான் என்ன பண்ணாங்க, டெக்னிக்கலி குளோரினேஷன் ஆன்சரா வந்திருக்கணும். பட் டெக்ஸ்ட் புக்ல யூவி ரேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் அங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெக்னிக்கலி லாஜிக்கலி இங்க 20 இருந்தாலுமே என்னது, உங்க டெக்ஸ்ட் புக்ல 21 அப்படின்னு கொடுத்திருந்தா அதுதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்க டெக்ஸ்ட் புக்ல ஒரு தாட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தாட்டி நீங்க பாத்துக்கோங்க. சரியா, என்ன, பட் லாஜிக்கலி 20 தான் கரெக்டான ஆன்சர். பட் 21 அப்படிங்கிறது உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்தா நாங்க 20 அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சரியா, ஸோ த கரெக்ட் ஆன்சர் based on your given what, based on your text book அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, சரி. இப்போ நீங்க ஒருத்தர் என்ன கேட்டீங்க, இதுக்கான ஆன்சர் கேட்டீங்க. அதுக்கான ஆன்சர் வேணா நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். சரியா, என்ன ஆன்சர் வரும் தெரியுமா? ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இது ப்ரொமோட்டர். வாட் இஸ் திஸ்? ஏ அப்படிங்கிறது ப்ரொமோட்டர். வாட் இஸ் ஏ? ஏ அப்படிங்கிறது ப்ரொமோட்டர், ப்ரொமோட்டர் ரீஜன். சரியா, ப்ரொமோட்டர். அண்ட் பி என்னது? பி இஸ் யோர் கோடிங் ஸ்ட்ராண்ட். கோடிங் ஸ்ட்ராண்டா? இல்ல, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எது 5' to 3' இந்த டைரக்ஷன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா? 5' to 3' கொடுத்திருக்காங்க. சரி, எஸ், கோடிங் ஸ்ட்ராண்ட். ப்ரொமோட்டர் எங்க இருக்கோ அது கோடிங் ஸ்ட்ராண்ட். பி என்னது, நம்மளோட கோடிங் ஸ்ட்ராண்ட். கோடிங் ஸ்ட்ராண்ட். சரியா, கோடிங் ஸ்ட்ராண்ட். இதுதான் ஆன்சர். ஓகே, கோடிங் ஸ்ட்ராண்ட் இதுதான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். சரி, ஏ வந்து ப்ரொமோட்டர் அண்ட் பி இஸ் கோடிங் ஸ்ட்ராண்ட். சரியா, கிளியரா? எஸ், ஆன்சர் சொல்லியாச்சு. அடுத்தது கொலஸ்ட்ராம். கொலஸ்ட்ராம்னா என்ன? yellowish fluid released or secreted right after the parturition. Yellowish milky fluid or milk produced by the, secreted by the breast right after the parturition is called colostrum. Write its significance. It contains what? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது புக் பேக் கொஸ்டின் தான். கரெக்டா, புக் பேக் கொஸ்டின். இது significance என்ன? Significance is it has IgA antibody, immunoglobulin. So it helps in the boosting of or development of immune system of the baby. Number 1. Number 2, it contains zero or negligible fat or no fats. Okay, nearly no fats and more nutritional value, high proteins. So this is nutritionally very good for the development of the baby. சரியா, கரெக்டா எழுதலாமா? ரைட். அடுத்தது என்ன எழுதுவீங்க 2 மார்க்ல வேற என்ன क्वेश्चन இருக்கு? ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா என்ன? சரியா, ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா என்ன? வாட் இஸ் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எவல்யூஷன்? ஸோ ஜெனடிக் ட்ரிஃப்ட்ங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்ல, நான் சொல்லியிருக்கேன் டிஃபனிஷன் ஜெனடிக் ட்ரிஃப்ட்டுக்கு. ஓகே, ஜீன் வந்து ஃபாலிங் அப்பார்ட், அதுதான் ஜெனடிக் ட்ரிஃப்ட். எஸ் ஆர் நோ? ரைட்டா? ஓகே, அடுத்தது டிஃபரன்ஷியேட் பிட்வீன் என்னது, சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் நான் என்ன கொடுத்தேன், காலையில தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் சொன்னேன். எஸ் ஆர் நோ? காலையில சொன்னேன்னா
Yes, helps to protect the infant's digestive tract, help in the digestion. சரியா, more digestion. So digestive tract ஓட development and other protection க்கு help பண்ணும், immune system க்கு help பண்ணும். எழுதலாம் digestive tract கண்டிப்பா எழுதலாம். சரியா, கண்டிப்பா எழுதலாம், அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சரி, அடுத்தது differentiate between somatics என்னது cell gene therapy and germline gene therapy. அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நம்ம டிஃபரன்ஷியேட் பிட்வீனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க இந்த மாதிரி டேபிளர் காலம் போட்டுருக்கணும். கரெக்டா, இந்த மாதிரி டேபிளர் காலம் போட்டு எழுதி இருக்கணும். சரி, அப்போ நீங்க சொமாட்டிக் gene therapy என்ன எழுதிருப்பீங்க? therapeutic genes are transferred into somatic cells. சரியா, therapeutic genes are transferred into the somatic cells. அதாவது somatic cell gene therapy. somatic cell gene therapy னா நம்மளோட somatic cell germ cell தெரியும் தானே உங்களுக்கு? germ cells னா 23rd chromosome. சரியா, somatic cells னா மீதி எல்லாமே somatic cells தான். அப்போ நம்ம பாடியில இருக்கிற somatic cells வந்துட்டு நம்ம defective cells ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ட்ரீட் பண்ண செல்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணா இதான் somatic cell gene therapy. கரெக்டா, அதே மாதிரி germline gene therapy அப்படின்னா என்னது? அதே சேம் நெக்ஸ்ட் நம்மளோட 23rd chromosome கூட பண்ணலாம். சரியா, germ cells, that is sperm and ovum. அந்த germ cellsல நம்ம வந்து டிஃபெக்ட்டை கியூர் பண்ணி அதை பாடிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணா அதுதான் germline gene therapy. yes or no? yes. அடுத்தது, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 எக்ஸாம்பிள் நீங்க 3 ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதணும். சரி, என்ன பண்ணும்? 3 ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதலாம். ஓகே, ரைட். அடுத்தது, write any 3 causes of biodiversity loss. என்ன எழுதுவீங்க? இது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கரெக்டா, ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நம்பர் 1. நம்பர் 2 என்ன எழுதுவீங்க? ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். கோ எக்ஸ்டிங்ஷன். வேற என்ன எழுதுவீங்க? ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன். இந்த 3 எழுதலாமா? இந்த 3 நீங்க எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன? ஃப்ராக்மெண்டேஷன், அதையும் நீங்க எழுதலாம். பட் நீங்க கேட்டிருக்கிறது 3 causes தான். இந்த 3 causes எழுதினாலே உங்களுக்கு போதும். அடுத்தது, why should anti-D antibodies be administered when RH mother carries RH plus fetus? Why? Answer, erythroblastosis fetalis. Simple. இந்த one word answer தான் இங்க வரும். சரியா, பட் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியும் எழுதலாம். anti-D antibodies ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா to prevent. okay, anti-D antibodies are given to the or administered to the RH negative mother to prevent the erythroblastosis fetalis. To prevent what? erythroblastosis fetalis. சரியா, erythroblastosis fetalis. to prevent erythroblastosis fetalis. அது erythroblastosis fetalis-னா என்னன்னு அதிகமா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண நினைச்சா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இந்த வேர்டுக்கே உங்களுக்கு கண்டிப்பா மார்க் கொடுத்தே ஆகணும். சரியா, 3 மார்க் வராது. பட் ஆப்வியஸ்லி நீங்க இந்த ப்ராசஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். பட் எஸ், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். கரெக்டா? சரி, அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஆப்வியஸ்லி நம்ம salient features, write any 5 salient features of genetic code. நான் படிக்க சொன்ன அந்த question உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, structure of lymph node. நான் உங்களுக்கு lymph node கேட்பாங்கன்னு சொல்லிட்டு important diagram அப்படிங்கிற அந்த வீடியோல lymph node பத்தி சொன்னேன். lymph node கேட்டிருக்காங்க பியூர் ஜுவாலஜில. அதனால ஒரு தாட்டி ஓவர்வியூ பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுலயும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் என்ன சொன்னேன்? நான் பியூர் ஜுவாலஜில இருக்கிறது பயோஜுவாலஜில கேட்கலாம், பயோஜுவாலஜில இருக்கிறது பியூர் ஜுவாலஜில கேட்கலாம். அதனால கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. அதனால பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். கரெக்டா? எஸ். அதே கொஸ்டின். அதே மாதிரி டெஸ்கிரைப் growth மாடல் ஆர் growth curves அப்படின்னு என்ன இருக்கு? நம்ம கிட்ட 2 கர்வ் இருக்கு. ஒன்னு என்னது? நம்மளோட லாஜிஸ்டிக் growth curve. இது என்னது? லாஜிஸ்டிக் growth curve and இன்னொன்னு exponential growth curve. கரெக்டா? லாஜிஸ்டிக் growth curve and exponential growth curve. லாஜிஸ்டிக் growth curve என்னது? limited resources. ஸோ அந்த மாதிரி நீங்க எழுதணும். இது A என்னது? நம்மளோட A லாஜிஸ்டிக் growth curve and நம்மளோட B exponential growth curve. சரியா, எக்ஸ்போனென்ஷியல் growth curveல அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் இருக்கு. பட் லாஜிஸ்டிக் growth curveல என்ன இருக்கு? லிமிட்டெட் ரிசோர்சஸ் இருக்கு. ஸோ லிமிட்டெட் ரிசோர்சஸ் இருந்தா காம்படிஷன் அதிகமாகும் ஃபார் த சேம் ரிசோர்சஸ். சரியா, ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதணும். அதனால ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் growth வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிரும், ஸ்டேபிள் ஆயிரும். அந்த மாதிரி நீங்க எழுத வேண்டியதான். சரியா, growth மாடல் அண்ட் growth curves.
எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் ஆப்வியஸ்லி நான் சொன்ன கொஸ்டின் தான், நாய்ஸ் பொல்யூஷன் வரும் நான் சொன்ன கொஸ்டின். சரி, இதுல எத்தனை கொஸ்டின் நான் உங்களுக்கு சொன்னது கிளாஸ்ல, இது வரும்டா படிச்சுக்கோங்கன்னு சொன்னது எத்தனை கொஸ்டின் கவுண்ட் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ கவுண்ட் பண்ணலாமா? சரி, நம்பர் 1 இதுல நான் இன்னைக்கு காலையில டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினும் சேர்த்து சொல்றேன். சரி, இந்த கொஸ்டின் சரியா, இந்த கொஸ்டின்ல இது எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் நான் காலையிலயும் சொன்னேன், நேத்தும் சொன்ன கொஸ்டின் 1 வந்திருக்கு. ரெண்டாவது இந்த ஜெனடிக் கோட் அண்ட் சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜெனடிக் கோட் நான் சொன்னேன். மூணாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ஃப் நோட் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன், இம்யூனோகுளோபுலின் அண்ட் லிம்ஃப் நோட். மூணாவது நாலாவது கொஸ்டின் என்னது? நாலாவது கொஸ்டின் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். இதுமே நான் என்ன சொன்னேன், இந்த கொஸ்டின் கண்டிப்பா படிக்கணும். த்ரெட்ஸ் அண்ட் காசஸ் இது ரெண்டும் நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். த்ரெட்ஸ் அண்ட் காசஸ் கண்டிப்பா படிக்கணும் பயோடைவர்சிட்டின்னு சொன்னா அது வந்திருக்கு கரெக்டா. சோ நாலாவது கொஸ்டின். அஞ்சாவது கொஸ்டின் நான் காலையில தான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கொஸ்டினை காலையில தான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு சொன்ன வரும்னு, அண்ட் அந்த கொஸ்டின் வந்துருச்சு. ஜெனடிக் ட்ரிஃப்ட் இதுமே நான் உங்களுக்கு சொன்ன கொஸ்டின் தான். ஆறாவது கொஸ்டின் நான் சொன்னதுதான் வந்திருக்கு இல்லையா, ஆறாவது கொஸ்டின் எடுத்து சொன்னது வந்திருக்கு. அடுத்தது கொலஸ்ட்ராம் நான் சொன்னேன், கொலஸ்ட்ராமும் வந்திருக்கு. ஏழாவது கொஸ்டின். எட்டாவது கொஸ்டின் இந்த டயக்ராமுமே நான் உங்களுக்கு காமிச்சேன், ஈஸி தாண்டா கண்ண மூடி ஒரு தாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின்லயோ நான் இது காமிச்சிருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் நீங்க படிச்சிருந்தாலே இந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதியிருப்பீங்க. 8th சரி, இந்த கொஸ்டினுக்கு நான் ரஃபா ஓவர்வியூ சொன்னேன், அதனால உங்களுக்கு நீங்க சொல்லல சார் அப்படின்னு சொல்லலாம், பட் அதை நான் எடுத்துக்க மாட்டேன். பட் நான் 9th கொஸ்டின் இதையும் நான் சொன்னேன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோ டைப்பிங் நான் நேத்தே சொன்னேன், நேத்தும் சொன்னேன், இன்னைக்கு காலையிலயும் நான் இன்னைக்கு காலையில பேப்பர்ல உங்களுக்கு சொன்னேன் வரும்னு, அண்ட் அது வந்திருக்கு சரியா. 9th கொஸ்டின். அடுத்தது டிஃபைன் ரீஜெனரேஷன் இதுவும் நான் சொன்னேன், இதுவும் நான் உங்களுக்கு சொன்ன கொஸ்டின் தான் கரெக்டா. இதுவும் நான் சொன்ன ஜீன் தெரப்பி சொன்னேன், ஜீன் தெரப்பியும் உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்டிவ்ல எவ்வளவு கேட்டிருக்காங்க? 1 நான் சொன்னது, அமினோ ஆசிட் நான் சொல்லல, ஸோ அதை நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே, ரெண்டாவது இதுவும் நான் உங்களுக்கு அவ்வளோ சொல்லலை, பட் வேண்டாம் அதை எடுத்துக்க மாட்டேன். ஓகே, பிளட் குரூப்பிங் நான் படிங்கன்னு சொன்னேன், ஸோ பிளட் குரூப்பிங்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியா. மூணாவது நாலாவது பேரியர் மெத்தட் நான் சொன்ன கொஸ்டின் தான் சரியா, இது வந்திருக்கு. இது அஞ்சாவது கொஸ்டின் நம்ம டாப் 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணும்போது, புக் இன்சைட் 1 மார்க் டாப் 1 மார்க் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கொஸ்டின் நான் கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின் இது சரியா, கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின் அஞ்சாவது. ஆறாவது இம்யூனோ சப்ரசன்ட் ட்ரக் இதுவே நம்ம கிளாஸ்ல பிராக்டிஸ் பண்ண புக் பேக் கொஸ்டின் சரியா. புக் பேக் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? காலையில பிராக்டிஸ் பண்ணோம், இந்த கொஸ்டினும் வந்திருக்கு. ஏழாவது இந்த கொஸ்டின் நான் சொல்லல, பட் இருந்தாலும் நம்ம படிக்கும் போது ரீப்ரொடக்ஷன் இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் நான் அதை எடுத்துக்க மாட்டேன். ஸோ டோட்டல் 6 அவுட் ஆஃப் 8 6 1 மார்க் நான் சொன்னது வந்திருக்கு, அண்ட் 6 1 மார்க் நான் சொன்னது வந்திருக்கு. அண்ட் அபவ் தட் நம்மளோட 10 கொஸ்டின் சரியா, என்னது 10 கொஸ்டின். ஸோ டோட்டல் 21 கொஸ்டின்ல சரியா, டோட்டல் நம்மளோட 21 கொஸ்டின்ல சரியா, 21 கொஸ்டின்ல 10 + 6 16 கொஸ்டின் நான் சொன்ன கொஸ்டினே வந்திருக்கு சரியா. 16 கொஸ்டின் நான் சொன்னது தான் வந்திருக்கு கரெக்டா. பேலன்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த கிளாஸ்ல நான் எடுத்திருக்கேன். இந்த 4 நாள்ல நீங்க வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் நான் சொல்லாதது வந்திருக்கு. அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னது, நம்மளோட இந்த சிஜெல் நம்மளோட வாட் இஸ் தட் பாக்டீரியா, எந்த பாக்டீரியா எங்கடா போச்சு அந்த கொஸ்டின்? எஸ், ஹியர் இட் இஸ். ஐடியோனெல்லா செக்கியான்சிஸ். இதுமே எனக்குமே ஷாக்கிங் தான் சரியா. இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கல, பட் பயோரெமெடியேஷன் நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ பயோரெமெடியேஷன் ரிலேட்டட் கொஸ்டின் தான் இது சரியா. நீங்க நான் சொன்னது பயோரெமெடியேஷன் படிச்சுக்கோங்கடா, பயோரெமெடியேஷன் கண்டிப்பா கேட்பாங்க. யூட்ரோஃபிகேஷன், பயோரெமெடியேஷன், பயோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அதை படிச்சுக்கோங்க, அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க சொன்னேன். அண்ட் அதே தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க, பட் ஸ்டில் நான் இந்த வேர்டை மென்ஷன் பண்ணி சொல்லாததுனால மேபி இது நான் என்னால எடுத்துக்க முடியாது சரியா. ஸோ இவ்வளோ கொஸ்டின் நான் சொன்னதுதான் வந்திருக்கு. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ்னா என்ன? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படின்னா ஃபீட்டஸோட எரித்ரோசைட்ஸ் அஃபெக்ட் ஆகுறது, டேமேஜ் ஆகுறது. காரணம் என்ன? ஆன்டிபாடி உள்ள வருது சரியா. ஆன்டிஜனோட ஆன்டிபாடி மதர் நெகட்டிவ் அப்படிங்கறனால ஃபர்ஸ்ட் சைல்டு பாசிட்டிவா இருக்கும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் சைல்டு பாசிட்டிவா இருக்கும்போது அந்த டெலிவரி எந்த பிரச்சனையும் ஸ்டார்டிங்ல இருக்காது. ஆனா ஃபர்ஸ்ட் சைல்டு டெலிவரி ஆகும்போது லைட்டா பிளட் என்ன ஆயிரும், மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு மதரோட பாடி கூட. அப்ப என்ன ஆகும்? மதரோட பாடி அந்த பாசிட்டிவ் ஆன்டிஜெனிக் அகெயின்ஸ்ட் டி ஆன்டிஜெனிக் அகெயின்ஸ்ட் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிரும். ஸோ அடுத்த சைல்டு மதர் கன்சீவ் பண்றாங்க, அது பாசிட்டிவ் சைல்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆன்டிபாடி பிளசண்டாவை கிராஸ் பண்ணி ஃபீட்டஸோட பாடிக்குள்ள என்டர் ஆயிரும்.
ஃபீட்டஸோட பாடிக்குள்ள ஏ ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டா ஆர் டி ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டா, ஜெனரலி டி ஆன்டிஜனுக்கு அகெயின்ஸ்டா ஆன்டிபாடி வந்துருச்சுன்னா அது ஆர்பிசியை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். சரியா? அதானது எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின் பேப்பர், என்னது டிஸ்கஷன். அண்ட் நான் எத்தனையோ பேர் எல்லாருமே இங்கே மோஸ்ட்லி இங்கே 70 out of 70 எடுத்திருக்கீங்க. சரியா? 65 plus எடுத்திருக்கீங்க. ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். see you all. தெரியல, ஐ டோன்ட் நோ. சரியா? நான் எப்போ அடுத்தது உங்களை பார்ப்பேன்னு தெரியல. பட் நம்ம கிட்ட என்ன இருக்கு, யக்கீன் நீட் பேட்ச் இருக்கு. நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட யக்கீன் நீட் பேட்ச் வந்துட்டு நீங்க வாங்கிடணும். சரியா? நீங்க வாங்கினீங்கன்னா அதுல நீட்ல கிளாஸ் நான் ஜுவாலஜி உங்களுக்கு எடுக்க போறேன். சரியா? ஸோ நீட் ப்ரிப்பரேஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 1 month இருக்கு, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த லாஸ்ட் 1 monthலயும் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும் சார், இந்த வருஷமே நான் அப்பியர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 month பயங்கரமா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் நம்மளுக்கு இருக்கு படிக்கிறதுக்கு, அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அந்த யக்கீன் நீட் பேட்சை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் அது நீங்க PW ஆப்ல போய் டவுன்லோட் அதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? எஸ். ஸோ see you all in the next class if possible. அது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, பேப்பர் அவ்வளோ ஈஸியா இருக்கு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க அண்ட் ஹாப்பி வெக்கேஷன். சரியா? அண்ட் பாய் பாய். நன்றி, வணக்கம். டயக்ராம் வரைய அவசியம் கிடையாது. சரியா? இதுக்கு டயக்ராம் நீங்க வரையணும்னு அவசியம் இல்ல. இந்த டயக்ராம், இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் வரையணும்னு அவசியம் கிடையாது. எஸ். கொஸ்டின் நம்பர் 13 கேக்குறேன். கொஸ்டின் நம்பர் 13 எந்த கொஸ்டின் நம்பர் 13? ஜுவாலஜியா? ஜுவாலஜி கொஸ்டின் நம்பர் 13. கொஸ்டின் நம்பர் 13. டயக்ராம் வரைய வேண்டாம், டயக்ராம் வரைய தேவையில்லை, வெறும் இந்த ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். சரியா? இந்த ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். சரியா? இந்த ஆன்சர் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 13 பாட்னில கேக்குறியான்னு தெரியலையே. பாட்னில கேக்குறியா? இல்ல, நீ கேட்கல. சரி. எஸ். ஓகேவா? கரெக்டா? எஸ். போலாமா? சரி, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே கண்ணா. சரியா? see you all in the next class if possible. அது வரைக்கும் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க. சிஎஸ்க்கு அப்புறம் கிளாஸ், ஐ எம் நாட் ஷோர் சிஎஸ் கிளாஸ் பத்தி உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். சரியா? அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், நன்றி, வணக்கம். சரியா? and thank you so much for joining. see you all in the next class. ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னது? சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். சரியா? பாய் பாய்.